தமிழக அரசு வெளியிட்ட 5 முக்கிய அறிவிப்புகள் இன்றைய முக்கிய செய்திகளாக பார்க்க இருக்கிறோம். முக்கிய செய்திகளை தொகுத்து வழங்குகிறோம். தமிழகம் மற்றும் இந்தியாவின் முக்கிய நூல்களை விரிவாக பார்ப்போம். தங்கத்தின் புதிய பாதை. முதலில் இந்திய பொருளாதாரத்தில் ஒரு முக்கிய மாற்றத்தை பார்க்க இருக்கிறோம். இந்திய குடும்பங்களிலும் கோவில் அறக்கட்டளைகளிலும் சுமார் 32,000 டன் தங்கம் சும்மா கிடப்பதாக ஒரு புள்ளி விவரம் சொல்லப்படுகிறது. இந்த தங்கத்தை சும்மா வைத்திருக்காமல் மறுசுழற்சி செய்து பொருளாதார சுழற்சிக்குள் கொண்டுவர பிரதமர் மோடி அவர்கள் தலைமையிலான மத்திய அரசு தீவிரமாக திட்டமிட்டு வருகிறது. இது ஏன் முக்கியம் என்றால், நாம் வெளிநாடுகளிலிருந்து தங்கம் இறக்குமதி செய்வதால் நம் நாட்டு அந்நிய செலவாணி பெரிய அளவில் வெளியேறுகிறது. இதை தடுப்பதன் மூலம் நம்மிடம் இருக்கும் தங்கத்தை நாம் பயனுள்ளதாக மாற்ற முடியும் என்பது அரசின் நோக்கம். இது குறித்து உங்கள் கருத்து என்ன என்பதை கமெண்டில் சொல்லுங்கள். ரயில் பயணிகள் கவனத்திற்கு. அடுத்ததாக ரயில் பயணங்களுக்கான ஒரு நல்ல செய்தி. திருச்சி பெங்களூர் இடையே இயக்கப்படும் சிறப்பு ரயில் சேவை நீடிக்கப்பட்டுள்ளது. பயணிகள் கூட்டம் அதிகமாக இருப்பதை கருத்தில் கொண்டு இந்த நீடிப்பை தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. வரும் ஜூன் மாதம் 9, 16, 23 மற்றும் 30 ஆகிய தேதிகளில் இந்த ரயில் வழக்கம் போல இயங்கும். எனவே உங்கள் பயண திட்டங்களை முன்கூட்டியே முடிவு செய்து கொள்ளுங்கள். பெற்றோர்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு. கல்வித்துறை ஒரு அதிரடி உத்தரவை பிறப்பித்துள்ளது. தங்கள் பள்ளியின் வகுப்பு வாரியான கட்டண விவரங்களை வெளிப்படையாக அறிவிக்க வேண்டும். அதாவது பள்ளியின் தகவல் பலகையிலும் இணையதளத்திலும் கட்டண விவரங்களை ஜூன் 5ஆம் தேதிக்குள் கட்டாயம் பதிவேற்ற வேண்டும். இது பெற்றோர்கள் தாங்கள் செலுத்தும் கட்டணம் சரியானதா என்பதை உறுதிப்படுத்த உதவும். பள்ளி நிர்வாகங்கள் இதை முறையாக பின்பற்ற வேண்டும் என்பது அரசின் கண்டிப்பான உத்தரவு. தமிழக காவல்துறை மாற்றம். தமிழக காவல்துறையில் முக்கிய மாற்றம் நிகழ்ந்துள்ளது. தமிழகத்தின் புதிய சட்டம் ஒழுங்கு டிஜிபியாக மகேஷ்குமார் அகர்வால் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். இதற்கு முன்பு அந்த பொறுப்பில் இருந்த சந்தீப் ராய் ரத்தோர் சிறைத்துறை டிஜிபியாக மாற்றப்பட்டுள்ளார். காவல்துறை நிர்வாகத்தில் இந்த மாற்றம் ஒரு முக்கிய நடவடிக்கையாக பார்க்கப்படுகிறது. கோவைக்கு பெருமை சேர்த்த விருது. இறுதியாக கோயம்புத்தூர் மாவட்டத்திற்கு ஒரு பெருமையான செய்தி. மத்திய அரசு அறிவித்துள்ள 2025ஆம் ஆண்டுக்கான தேசிய பஞ்சாயத்து விருதுகளில் ஒட்டுமொத்த தரவரிசையில் கோவை மாவட்டம் 3வது இடத்தை பிடித்து சாதனை படைத்துள்ளது. கோவை மாவட்டத்தின் வளர்ச்சி பணிகள் மற்றும் பஞ்சாயத்து செயல்பாடுகளுக்கு கிடைத்த அங்கீகாரமாக இது பார்க்கப்படுகிறது. இன்றைய முக்கிய செய்திகள் இவைதான். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது ஜாய்ஸ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யுங்கள். மீண்டும் அடுத்த செய்தியில் சந்திப்போம்.